சமீபத்தில் அமலாக்கத்துறை சொல்லிட்டான், ஜான் பிரிட்டோங்கிறவர் மேலே போதை மருந்து வழக்கு இருக்குது, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் அவசரப்பட்டு அந்த ஜான் பிரிட்டோ ஆதவர்ஜுனு அவருக்கு நெருங்கிய உறவினர் ஜான் பிரிட்டோன்னு நினச்சிட்டு, அதாவது ஒரு லீமா ரோஸ் அவங்களுடைய சகோதரர்னு நினச்சிட்டு அவசரப்பட்டு அறிக்கை விட்டு கிண்டல் வச்சுட்டார். ஜான் பிரிட்டோ மேலே போதை மருந்து வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு ஆதவர்ஜுன் இப்போ நோட்டீஸ் என்ன அனுப்பியிருக்காருன்னா, அந்த ஜான் பிரிட்டோவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் எங்கள் உறவினர் இல்லை. அப்படி இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சரான நீங்கள் எப்படி எங்கள் மேலே இது பேசுனீங்க, எங்களை தாக்கி பேசுனீங்க, அவமானப்படுத்திட்டீங்க. அதனால் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? நீங்கள் அந்த மாதிரி சொன்னதுக்கு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது ஒரு பக்கம் மன்னிப்பு. இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணுன்ட்டு. பாவம் ஆதவர்ஜுனுக்கு யாரோ சட்டத்தை சரியாக சொல்லவில்லைன்னு நினைக்கிறோம். நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னது ரைட்டு, ஆனால் இன்னொரு விஷயம், 1 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டிங்கல்ல, அதுதான் தப்பு. ஏன்னா அதில் சட்ட பிரச்சனை வருது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. முன்னாடி நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி ஒருத்தருக்கு நோட்டீஸ் அனுப்புனார், அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்புனார், ஏதோ பேசினாருன்னு சொல்லி. அப்போ அதில் என்ன கேட்டார் தெரியுமா? 500 கோடி கொடுங்கன்னார் நஷ்டஈடு. அப்போ தான் நான் சொன்னேன், ஏப்பா அதே மாதிரி கனிமொழி வேறு 500 கோடி கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஏப்பா சட்டத்தை புரிஞ்சுக்கங்க, நாட்டு வக்கீல் இவர் 500 கோடியெலாம் கேட்க முடியாது. ஆர்எஸ் பாரதி உங்கள் மேலே எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் நஷ்ட ஈடை கேட்க முடியும். சும்மா ஒன்றுமே இல்லாதவங்கெல்லாம் 500 கோடி, ஆர்எஸ் பாரதி 500 கோடி சொத்து இருக்கான்னு கேட்டேன். கனிமொழிக்கு 2Gயில் பண்ணதில் ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அவங்க கேட்கலாம் 500 கோடி. ஆனால் நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி கேட்க முடியாதுல்ல. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆதவர்ஜுனுக்கு உங்களுக்கு சொத்து நிறையா இருக்குது, லாட்ரியில் சம்பாதிச்சது. அந்த சொத்து ஆயிரக்கணக்கான கோடி அஃபிஷியல் மணி, சட்டப்பூர்வமாக இருந்த மணியோ பணமே உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 1000 கோடி கேட்கலாமே. உங்களுக்கு 1000 கோடி சொத்து இருந்தால் உங்களுடைய மதிப்பு 1000 கோடி, வெறும் 1 கோடியே கேட்டிருக்கீங்களே. அதனால் அடுத்த நோட்டீஸ் அனுப்புங்க, 500 கோடின்னு அனுப்புங்க. உங்கள் பேரில் 1000 கோடி சொத்து இருந்தால் 500 கோடின்னு அனுப்புங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த நோட்டீஸ் கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மான நஷ்ட ஈட வழக்கில் நோட்டீஸோடு நிறுத்தி விளம்பரத்தை பண்ணிடுவாங்க, வழக்கு தொடர மாட்டாங்க. அதனால் ஆதவர்ஜுனுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் விளம்பரத்துக்காக நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, உண்மையிலே வழக்கு தொடருங்க, 500 கோடி கேளுங்க.